நம்புதிரி ஐயா, நீங்க சொல்ற விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உங்களோட குழப்பம் எனக்கு மனசுல ஆயி சில சமயத்துல சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம முழு மனசோட தானே நம்பணும். இப்போ நடக்கிற விஷயமும் அதே போலதான். சரிங்க நம்பூதிரி, நீங்க சொல்ற மாதிரியே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் உடனே ஆரம்பிச்சிடுறோம். ராணி என்கிட்ட சொல்லும்போது பொம்மி அக்காவே அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா என் கழுத்துல கட்டுவியான்னு கேட்டால, இப்ப நம்பூதிரியும் பொம்மி கண்டிப்பா அந்த தாலியை கொண்டு வந்து தருவான்னு சொல்றாரு. என்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியல. நம்பூதிரி, இப்ப வரைக்கும் நீங்க சொன்னது கனவா நிஜமானே தெரியல. நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஆமாங்க ஐயா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னாகுமோ ஏதாகுமோன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் எங்க வயித்துல பாலை வாத்துருச்சு. எங்க பொம்மியே வந்து தாலிய கொண்டு வந்து கொடுப்பான்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. அவ எங்க வீட்டு குலசாமி. அவ கையால தாலிய ஆசீர்வதிச்சு கொடுக்கறதெல்லாம் ராணி செஞ்ச பாக்கியம் தான். உங்க எல்லார்கிட்டையும் இப்ப எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் பொம்மை இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்ப எனக்கும் அப்படி இருந்துச்சுன்னு எப்படி நான் சொல்லுவேன்? நம்பூதிரி ஐயா, பொம்மி, நீ எந்த இவட? நம்பூதிரி ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். எந்த மூளை பறையும்? வீட்ல வரலட்சுமி பூஜை நடக்கும்போது ராணியோட தாலிய காணோம். லாமியாங்கிற துஷ்ட சக்தி தான் அந்த தாலியை எடுத்துட்டு போயிருக்கு. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு. வர முகூர்த்தத்துல என்னோட வேம்பு சார் ராணியோட கழுத்துல அந்த தாலிய கட்டணும். நான் எப்படியும் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த தாலியோட நேர மண்டபத்துக்கு வந்து ஏன் கையாலேயே அந்த தாலிய வேம்பு சார் கையில கொடுத்து கட்ட சொல்லுவேன். அதனால வீட்ல இருக்கிற யாருமே வருத்தப்பட்டுற கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கையோட ஆறுதல் வார்த்தைய சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாண வேலைய ஆரம்பிக்க சொல்லுங்க. சரி மோளே, பட்சே இது எப்படி சாத்தியம் தானே கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அறியா மோளே, நான் கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்றேன், நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றிங்க ஐயா. அக்கா, இந்த மனோ எங்க போனா என்ன ஆனான்னு ஒரு தகவலும் இல்லையேக்கா. அதான் தம்பி எனக்கும் கவலையா இருக்கு. அவனுக்கு நான் பட்ட கஷ்டத்தை பார்த்து தாங்கிக்க முடியல. அதான் அந்த பொம்மைய பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லி எங்கேயோ போயிருக்கான். ஏன் அத்த, அதான் நம்ம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. அவன் எதுக்காக தனியா போகணும்? இங்க நம்மளோடயே இருந்திருக்கலாம்ல. அவன் ஏதோ கோபத்துல போயிருக்கான். இன்னும் 2 நாள்ல அவனே திரும்பி வந்துருவான் பாருங்க. இல்ல தமன்னா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. என் புள்ள ஒரு முடிவு எடுத்துட்டான், அதுல சாதிக்காம விடவே மாட்டான். நீ பாரு, பொம்மி விஷயத்துல அவன் கண்டிப்பா பெருசா ஏதாவது பண்ணுவான். அக்கா, மனோ பண்ணுவான் சரி. ஆனா இந்த நம்பூதிரி என்னவோ பொம்மியே அந்த ராணியோட தாலியை கொண்டு வந்து மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் தருவான்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி நடந்துருமாக்கா? என்ன தம்பி, லாமியா சொன்ன மாதிரியே நாம ராணியோட தாலிய கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டோம். அதே மாதிரி லாமியா நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அந்த பாதாள உலகத்துல வச்சே பொம்மியோட கதையை முடிச்சிடுவான். இல்லக்கா, ஒருவேளை பொம்மி ஏதாவது செஞ்சு லாமியாவை அட்டாக் பண்ணி அந்த தாலியை எடுத்துட்டு வந்துட்டா என்ன பண்றது? ஏன் சித்தப்பா, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? லாமியா நம்ம கிட்ட இருந்து தாலிய வாங்கிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா? ஒருவேளை இப்ப இந்த தாலிய எடுத்துக்கிட்டு பாதாள லோகம் போகும்போது அந்த பொம்மி குறுக்க வந்து தடுத்தா அப்ப என்ன பண்றது? அந்த பொம்மி நிச்சயமா என்ன தேடி வருவா. ஆனா அவ்வளவு சீக்கிரமா அவளால என்ன நெருங்கவே முடியாது. அந்த பொம்மி என்ன எவ்வளவு தூரம் வேணாலும் துரத்திட்டு வரலாம், ஆனா என்ன நெருங்கவே முடியாது. ஏன்?
ஏன்னா அவ என்ன நெருங்க முடியாத அளவுக்கு 3 தடைகளை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு தடையையும் அவ உடைச்சிட்டு வந்தா மட்டும்தான் அவளால என்கிட்ட நெருங்க முடியும். ஏன் லாமியா, அவதான் ஜெகஜால கில்லாடியாச்சே, அவளுக்கு இதெல்லாம் ஜுஜுபி. ஐயோ தம்பி, கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? விடுங்க, உங்களுக்கு என்கிட்ட அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு, அவருக்கு இல்ல. அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு. ஐயோ, என் வாயால தான் நான் கெடுவனே. ஜோசியக்காரன்லாம் சொல்லிருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பெரிய ஆளுங்க, உங்களுக்கு முன்னால அந்த பொம்மையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னக்கா? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவங்கள விட பெரிய ஆளுதான். பொம்மி அந்த 3 தடைகளையும் தாண்டி வரத்துக்கு முன்னாடி அவளோட ஆத்மா அதுல மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி அந்த பொம்மையால வந்து என்ன நெருங்க முடியும்? அந்த லாமியா இந்நேரம் அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பா. பொம்மியோட கதை இன்னையோட க்ளோஸ். இனிமே இங்க நம்ம ஆட்டத்தை நாம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆமா அத்தை, அப்பதான் நம்ம இங்க ராணியோட கதையை முடிக்க முடியும்.